அப்படி தன்னை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு உற்சாகமோ, நம்பிக்கையோ தர்ற மாரி சசிகலாவுடைய கடந்த 5 ஆண்டு கால செயல்பாடுகள் அறவே இல்லை. அப்பப்ப அங்கன தலைய காட்டுனது, 2 அறிக்கை விட்டத தவிர, வேற என்ன அவரு அரசியல் பண்ணார்? நேத்து பசும்பொன்ல அன்னைக்கு பேசினார் இல்லையா? மனம் திறந்து பேசினார். குமுறல்கள கொட்டினார். அதுல 90% உண்மதான். எடப்பாடி எப்படிலாம் துரோகம் பண்ணார்ன்னு அவர் விவரிச்சதெல்லாம் நிஜம். உலகறிஞ்ச உண்மை. ஒண்ணும் ரகசியம்லாம் கிடையாது. ஜெயில் ஆவணங்கள்ல இருக்கு. நாங்க எத்தன நாள் பரோல் தர தயாரா இருக்கிறோம்னு சொன்னது, தமிழ்நாடு அரசு ஒரு பதில் போட்டது. 15 நாள்லாம் எங்களால பாதுகாப்பு தர முடியாது. 5 நாள்ல கூப்பிட்டுக்குங்கன்னு சொன்னதெல்லாம் ஆவணங்கள்ல இருக்கு. இந்த அரசியல, எடப்பாடிக்கு எதிரான இந்த அரசியல அவர் 22லயே தொடங்கியிருக்கணுமே. அதிமுக நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, நினைக்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன். முந்தா நாள் விட்டு அறிக்கை வரைக்கும் ஒரு அம்மா தொண்டர்கள், அம்மா ஆட்சி வரணும்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ணியிருக்கணும்? கன்ஸ்ட்ரக்டிவா என்ன பண்ணியிருக்கணும்? 90% வேலைகளை முடித்து விட்டேன். இணைப்புக்கான வேலைகள் முடிஞ்சிடுச்சுன்னு 3, 4 தடவ சொல்லிட்டாரு. நானும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல தான் ஒரு பத்திரிக்கையாளரா கூட நமக்கு தெரியாதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஒண்ணுமே நடக்கல. அப்போ சசிகலா தன்னையும் ஏமாத்திக்கிட்டு, தன்னை நம்பி வந்தவங்களையும் எதுக்காக இதை செய்யணும்? ஏமாத்தணுங்கிற நோக்கம் அவருக்கு இல்லாம இருக்கலாம். தன்னம்பிக்கைக்காக சொல்ற வார்த்தை தனக்குள்ள தான் இருக்கணுமே தவிர, பொது அறிவிப்பாக, அறிக்கையாக வெளியில வரக்கூடாது. அவன் நம்பி இருந்தான்ல இத்தன நாள். அம்மா ஏதோ பண்றாங்க சின்னம்மா. என்ன பண்ணாங்க? இவர் சொல்லி முடிப்பார். அடுத்த நாள் கேபி முடிச்சா அவர் பேட்டி கொடுப்பார். சசிகலா குடும்பத்தை, அவரையோ, அவர் குடும்பத்தாரையோ சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைம்பார். சரிதானா? அப்ப இந்த அரசியலுக்கு மாற்று அவர் முன்னாடியே 9 ஆண்டு காலம் காத்திருந்தேன். எடப்பாடி திருந்துவார்ன்னு சொன்னாங்களா? ஏன் இன்னொரு 10 வருஷம் கூட காத்திருங்களேன். வயசு எங்க போகுது உங்களுக்கு? சொல்லுங்க. நான் பிராக்டிகலான ஆள் நானு. வயச பத்தி தான் பேசுவேன். உடல்நிலை பத்தி பேசுவேன். சசிகலா நல்லா இருக்கணும். 100 ஆண்டுகள் வாழணுங்கிறது வேற. ஆக்டிவ் அரசியல் பண்றதுக்கு நமக்கு வயசு திரும்பிக்கிட்டு இருக்கா?